வெல்கம் டு சேனல் பார்த்தீங்கன்னா ஆர்கனைசிங்னா என்ன அப்படின்னா ஒரு ஃபேர்ம் ஒரு ஆர்கனைசேஷனோட ரிசோர்ஸை அலோகேட் பண்ணி கோஆர்டினேட் பண்ணி அவங்களோட பிளான்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை சேஞ்ச் பண்ணுறது ப்ராசஸோட பேர் தான் வந்து ஆர்கனைசிங் அப்படின்னு சொல்கிறோம். ஆர்கனைசிங் வந்து என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா ஆர்கனைசிங் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா அந்த பீப்புளை வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணுவாங்க, அதாவது ஹைரார்கி பண்ணுவாங்க, ஹைரார்கி கொண்டு வருவாங்க அந்த பீப்புள்ஸ்க்கு. அவங்களோட பொசிஷன் என்னன்னு சொல்றது, அவங்களோட டிபார்ட்மெண்ட்ஸ் என்ன அப்படின்ட்டு பிரிக்கிறது, அண்ட் வந்து அந்த ஃபேர்ம்குள்ள நடக்கிற எல்லா ஆக்டிவிட்டிஸையுமே கோஆர்டினேட் பண்ற ப்ராசஸ் பேர் தான் வந்து ஆர்கனைசிங். எதுக்காக ஆர்கனைசிங் பண்றாங்க அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷனோட ஃப்ளோவை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும் அதை வந்து ரொம்ப எஃபிஷியண்டா ஒர்க்கை வந்து முடிக்கிறதுக்காகவும் அந்த ஒர்க்கிங் ப்ராசஸ் ஈஸியாக இருக்கிறதுக்காகவும் ஆர்கனைசிங் அப்படின்றத யூஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டிட்டர்மைனிங் டார்கெட். என்ன பண்ண போகிறோம், எதுக்காக வந்து நம்ம இந்த பொருளெல்லாம் ஆர்கனைஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற டார்கெட்டை ஃபர்ஸ்ட் வந்து டிட்டர்மைன் பண்ணி வச்சுக்கணும். செகண்ட் வந்து டிட்டர்மைனிங் ஆக்ஷன். டிட்டர்மைனிங் ஆக்ஷன்னா என்னென்னா யார் யாருக்கு என்னென்ன வேலையை கொடுக்க போகிறோம் அப்படின்ற ப்ராசஸ் தான் வந்து டிட்டர்மைனிங் ஆக்ஷன். தேர்ட் ஒன் வந்து கோஆர்டினேஷன் ஆஃப் ஆக்ஷன். இந்த ஒர்க்கெல்லாம் வந்து எப்படி கலெக்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறோன்னா, இப்போ கார் அசம்பிளிங் இருக்குது அப்படின்னா என்னோட டார்கெட் வந்து காரை வந்து அசம்பிள் பண்ணுறது. என்னோட டிட்டர்மைனிங் ஆக்ஷன் என்னன்னா ஒரு டிபார்ட்மெண்ட், அதாவது வந்து பெயிண்டிங் டிபார்ட்மெண்ட்ல பெயிண்ட் பண்ணணும் காருக்கு, அப்புறம் வந்து அதை வாஷ் பண்ணணும், லாஸ்ட் செக்ஷன்ல தான் வந்து அசம்பிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஆக்ஷன்ஸை வந்து டிட்டர்மைன் பண்ணி வச்சுக்கிறேன். தேர்ட் ஸ்டெப் வந்து கோஆர்டினேஷன் ஆஃப் ஆக்ஷன்ஸ். இது எல்லாமே கோஆர்டினேட் பண்றதுக்கு ஒரு சூப்பர்வைசர் ஃபிக்ஸ் பண்ணணும், அதுதான் வந்து கோஆர்டினேஷன் ஆஃப் ஆக்ஷன். ஃபோர்த் ஸ்டெப் என்னன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட் கிட்டயும் போயிட்டு, இப்போ பெயிண்டிங் டிபார்ட்மெண்ட்ல போயிட்டு நீங்க போயிட்டு இதை ஃபர்ஸ்ட் பெயிண்ட் பண்ணி முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த டியூட்டிஸை கொடுத்து அவங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதுதான் வந்து ஃபோர்த் ஸ்டெப். ஃபிஃப்த் ஸ்டெப் என்னன்னா அசைன்மெண்ட் ஆஃப் அத்தாரிட்டி. அந்த இப்போ பெயிண்டிங் டிபார்ட்மெண்ட்னா அதுக்கு ஒரு மேனேஜரை ஃபிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு அத்தாரிட்டி கொடுக்கணும். இந்த ஒர்க் முடிஞ்சிச்சுன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து பெயிண்டிங்ல இருந்து நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட்டான அசம்பிளி டிபார்ட்மெண்ட்க்கு எடுத்துட்டு போய் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நம்ம பண்றதால டைமை வந்து சேவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா ஃபார்முலேஷன் ஆஃப் ஆர்கனைசேஷன் சார்ட்ஸ் அண்ட் மேனுவல்ஸ். இப்போ நம்ம முடிஞ்சிருச்சு இன்னொரு டிபார்ட்மெண்ட்க்கு எடுத்துட்டு போய் கொடுக்கணும்னா அந்த ஆர்கனைசேஷனுக்குன்னு ஒரு சார்ட் வச்சிருக்கணும். இப்போ செகண்ட் ஸ்டெப் பெயிண்டிங்னா தேர்ட் ஸ்டெப் ஆர்கனைசிங் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஃபிக்ஸிங் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி தேர்ட் ஸ்டெப்னு கொடுக்கணும். அப்பதான் வந்து அவங்க வந்து ஒரு ஃப்ளோல வந்து அந்த ஆர்கனைசேஷனை ரன் பண்ண முடியும். லாஸ்ட் ஸ்டெப் என்னன்னா ஆர்கனைசிங் ஆக்டிவிட்டிஸ். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த காரோட ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் ஒன்று சேர்த்து ஒரு காரா கொண்டு வராங்க இல்லையா, அதுதான் வந்து ஆர்கனைசிங் ஆக்ஷன் அப்படின்ட்டு சொல்றோம். நெக்ஸ்ட் அப்படின்னா நெக்ஸ்ட் பார்க்க போற டாபிக் என்னன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். இதுல வந்து 3 ஃபங்க்ஷன் இருக்கு. டிவிஷன் ஆஃப் லேபர்ஸ். டிவிஷன் ஆஃப் லேபர் என்னன்னா ஒருத்தருக்கு தேவையான ஒர்க்கை பிரிச்சு கொடுக்கறது. இப்போ வந்து டிபார்ட்மெண்டேஷனாவே பிரிக்கிறது அப்படின்ட்டு கூட வச்சுக்கலாம். இவங்க சூப்பர்வைசர், இவங்க வந்து சுப்பீரியர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறது, அவங்களுக்கு ஏற்ற ஒர்க்கை பிரிச்சு கொடுக்குற ப்ராசஸோட ஃபங்க்ஷன் தான் வந்து டிவிஷன் ஆஃப் லேபர். நெக்ஸ்ட் ஒன் வந்து டிபார்ட்மெண்டேஷன் என்னன்னா குரூப்பிங் ஜாப்ஸ் அண்ட் எம்ப்ளாயிஸ். ஒரு குறிப்பிட்ட எம்ப்ளாயிஸை ஒரு இடத்துல குரூப் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு குரூப் ஒர்க் கொடுக்குறோம்ல, அதுதான் வந்து டிபார்ட்மெண்டேஷன் அப்படின்ட்டு சொல்றோம். எக்ஸாம்பிள் என்னென்ன டிபார்ட்மெண்டேஷன்ல ஒரு ஆர்கனைசேஷன்ல இருக்கும்னு பார்க்கலாமா. ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட், இப்படி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் ஒரு ஆர்கனைசேஷன்ல இருக்கும். தேர்ட் ஃபங்க்ஷன் என்னன்னா டெலிகேஷன். assigning authorities and responsibilities. delegation of authority and responsibility. நம்ம வந்து இப்போ வந்து ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குன்னா வெறும் டாப் லெவல் மேனேஜர், அதாவது வந்து ஜெனரல் மேனேஜரால மட்டும் எல்லாருமே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அவங்களோட அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பிரிச்சு கொடுக்கணும் ஒரு டிபார்ட்மெண்ட்லயும். இதுதான் வந்து டெலிகேஷன். நெக்ஸ்ட் வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். இதுல ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் என்னன்னா யூனிட்டி ஆஃப் அப்ஜெக்டிவிட்டிஸ். எல்லாருக்குமே ஒரே அப்ஜெக்டிவிட்டி தான் இருக்கணும், அதுல நோ சேஞ்சஸ் அப்படின்ட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து டிவிஷன் ஆஃப் லேபர்ஸை கண்டிப்பா பிரிச்சு தான் வேலை வாங்கணும். இப்போ வந்து ஒரு லேபரை வந்து இங்கேயே வேலை பாரு, நீ அங்கேயும் போய் வேலை பாரு, இங்கேயும் போய் வேலை பாருன்னு சொல்லிட்டு நம்மளால வந்து சொல்ல முடியாது. சொன்னா அவங்களுக்கும் வந்து ஒரு ஒர்க் வந்து ப்ராப்பரா புரியாது, நம்மளாலையும் அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல இந்த லேபர் தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு டிவைட் பண்ணி ஒர்க் பண்ற ப்ராசஸ் தான் வந்து பிரின்சிபல், மெயின் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஆர்கனைசிங். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னா a manager can supervise a limited number of people effectively. ஒரு பர்சனால வந்து இப்போ ஒரு மேனேஜரால 5%, ஒரு சூப்பர்வைசரால ஒரு 5% தான் வந்து அவங்களுக்கு கீழே வந்து சுப்பீரியரா வச்சுக்க முடியும், சபார்டினேட்டா வச்சுக்க முடியும். அப்படின்னா 5 பேர் தான் கொடுக்கணும். 6 பேரா கொடுத்தோம்னா அவங்களால அந்த 6வது மெம்பர்ஸை வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஆர்கனைசிங்ல வந்து எப்பயுமே வந்து ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல ஒரு வந்து கண்ணை வச்சுட்டே தான் இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து கோஆர்டினேஷன்.
இப்போ 5 பேரும் வந்து ஒரு கோஆர்டினேஷன்ல இல்லாம 4 பேர் மட்டும் இருந்து ஒருத்தர் தனியா இருந்தாங்க அப்படின்னாங்கன்னா அந்த ஆர்கனைசிங் ஓட ஒர்க்கே வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகவே ஆகாது எப்பயுமே. ஒர்க்கர்ஸ்குள்ள இருக்க கோஆர்டினேஷனை வந்து தான் வந்து ஒரு ஆர்கனைசேஷனோட கோஆர்டினேஷனை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்ட்டு சொல்றோம். லாஸ்ட் ஒன் வந்து யூனிட்டி ஆஃப் கமாண்ட். யூனிட்டி ஆஃப் கமாண்ட்னா என்னன்னா, இப்போ எனக்கு கீழே இப்போ நான் வந்து என்னோட சுப்பீரியர் ஒருத்தராக தான் இருக்கணும், அவங்க கிட்ட தான் போய் கமாண்ட் பண்றா சொல்லுறதா இருக்கணும். என்னோட ஒர்க்கை முடிச்சிட்டனாலோ இல்லை எனக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ அந்த ஒருத்தர்கிட்ட தான் சொல்ற மாதிரி இருக்கணும். என்னோட சுப்பீரியர் வந்து 2 3 பேர் இருந்தாங்கன்னா நான் யார்கிட்ட சொல்றதுன்னு சொல்ல தெரியாம சொல்லாமையே இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இவங்க கிட்ட சொல்லிட்டேன் அவங்க கிட்ட போய் சொல்றதுக்கும், அவங்க கிட்ட இருந்து சொல்றேன் இவங்க கிட்ட இருந்து சொல்றதுக்கும் வந்து நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ வந்து கமாண்ட் கொடுக்குற பர்சன் வந்து ஒருத்தர் தான் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஆர்கனைசிங் அப்படின்ட்டு சொல்றோம். மேனேஜ்மெண்ட் ஷோட்ல வேற ஏதாவது டாபிக் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப்